வணக்கம் நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் நண்பர்களே, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு உங்களுக்கு நன்றி. டெய்லி வருகிறவர்கள் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே, வணக்கம். வெல்கம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. குளிர்காலம் முடிந்து வெயில் காலம் ஆரம்பித்து விட்டது. வெயில் காலத்தில் தண்ணி அதிகமாக குடிக்கிற மாதிரி வரும். அதுக்காக ஐஸ் அதிகமாக போட்டு குடித்தா வெயில் காலத்தில் தான் அதிகமாக சளி பிடிக்கும். அதனால் வெயில் காலங்களிலும் தண்ணி கொதிக்க வச்சு காய வச்சு தான் குடிக்கணும். ஏன்னா வெயில் காலங்கள் எங்கே போனாலும் தண்ணி குடிக்கலாம்னு தான் இருக்குது. அது எல்லா தண்ணி கலந்து குடித்தோம்னா சளி பிடிக்கும். அதனால வாட்டர் கேரில் நம்ம சேஃபாக 2 வீலர் போனாலும் 4 வீலர் போனாலும் வாட்டர் கேன் போட்டு வரது நல்லது. ஏன்னா வெயில் காலத்தில் தான் அதிகமாக மக்களுக்கு சளி பிடிக்கிறது காரணம். குளிர்காலத்தில் கூட சளி பிடிக்காது, காஞ்சிக்கிட்டே போகும். அதனால தூரமாக பயணம் செய்பவர்கள் வாட்டர் கேன், தண்ணி கேன் கொண்டு போகிறது நல்லது. வீட்டில் காய வச்ச ஆற வச்ச தண்ணீர் கொண்டு போவது நல்லது. குளிர்காலத்தோட வெயில் காலத்தில் அதிகமாக தண்ணி இருக்கு. வெளிப்பகுதி அதிகம் போனோம்னா தண்ணி குடிக்கலாம் போல் இருக்கு. அது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியாகவும் இருக்கலாம், மற்ற எந்த மினரல் வாட்டர் மாதிரி இருந்தாலும் அதுவுமே சளி பிடிக்கத்தான் பார்க்குறேன். அதனால் வீட்டிலேருந்து வெளியூருக்கு செல்லும் பொழுது வீட்டில் தண்ணி விட்டு வர நல்லது. இந்த வெயில் காலம் முடிகிற வரையில் நார்மலாகவே எல்லா காலத்துலேயுமே தண்ணி கொண்டு போவாங்க. இளநீ குடிப்பது நல்லது. சர்பத்து ஐஸ் கம்மியாக போட்டு குடிக்கலாம். ஐஸ் அதிகமாக போட்டு குடித்தோம்னா தலைவலிக்கும், சில உபாதைகளும் நடக்கும். வெயில் காலங்களில் டீ குடிக்கலாம், நல்லது. ஐஸ் போட்ட கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிக்கிறது நல்லதில்லை. கொஞ்சம் ஐஸ் போட்டு குளிர்பானம் குடிப்பது நல்லது. அதோட இளநீ கிடைச்சா குடிக்கிறது நல்லது. வெயில் காலங்களில் இப்போ கம்மங்கூழ் அதிகமாக சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நல்லது தான். அது கிடைப்பது அரிது. வெயில் காலங்களில் கம்மங்கூழ் கிடைப்பது அரிது. ஒரு 10 ரூபாய்ங்கிறது 20 ரூபா போட்டு கூட குடிச்சிடலாம். உடம்புக்கு நல்லது தான். முடிஞ்சவர்களுக்கு பருத்தியினால் தயாரிக்கப்பட்ட துணிகளும் உடுத்துவது நல்லது வெயில் காலம் முடிகிற வரையில்.